உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள். ரிஷபத்தில் சூரியன், புதன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சனி, ராகு, மீனத்தில் சுக்கிரன். முதலில் மேசம். இதுவரை ராசியில் பிரவேசித்திருந்த சூரியன் அடுத்த 4 வாரங்களுக்கு ரிஷப ராசியில் இருக்கிறார். அவரோடு புதன் இணைந்து யோகத்தை தருகிறார். 2-7 சுக்கிரன் 12ஆம் இடமான மீனத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். 9-12 குரு சகாயஸ்தானத்தில் வலுப்பெற்றிருக்கிறார். இதனால் சகோதர உறவு பலப்படும். லாபஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் தொழில் வணிகங்களில் நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. அதைவிட மிக முக்கியம், குரு தன் 5ஆம் பார்வையாக சப்தமஸ்தானத்தை பார்வையிடுவதால் கணவன் மனைவி உறவுகளில் உள்ள கருத்து வேறுபாடுகள் அகலும். 2ஆம் இடத்தில் புதன் இருப்பதால் தகவல் தொழில்நுட்பத் துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. சூரியன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் மனதில் கவலைகள் அதிகரிக்கும். கண்கள், சருமம் இவற்றை பராமரிக்க வேண்டும். ராசிநாதன் 4ஆம் இடத்தில் பலம் குறைந்திருப்பதாலும் 5இல் கேது இருப்பதாலும் முன் யோசனையோடு எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும். பரிகாரம்: நரசிம்மரை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். அடுத்தது ரிஷபம். ராசியில் புதன், சூரியன் இணைந்திருக்கிறார்கள். சில நல்ல பிரயாணங்கள் உண்டு. ராசிநாதன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது சிறப்பு. ராசிநாதன் பலமாக இருப்பதால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். இதுவரை ராசியில் இருந்த குரு தனஸ்தானத்தில் இருப்பது சிறப்பான பலனை தரும். 7-12 செவ்வாய் 3ஆம் இடத்தில் பலம் குறைந்திருப்பதால் விரயங்கள் கட்டுப்படுத்தப்படும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்கள் கௌரவமான பதவியை பெறுவார்கள். மாணவர்களுக்கு விரும்பிய துறை கிடைக்கும். தொழில் ஸ்தானத்தில் உள்ள சனி, ராகுவை குரு பார்வையிடுவதால் தொழிலில் உள்ள சிக்கல்கள் மறையும். சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். சதுர்த்த கேந்திரத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். அலைச்சல்கள், பிரயாணங்களில் உடல் அசதி, ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படலாம். பரிகாரம்: செவ்வாய் பலம் குன்றியிருப்பதால் விளக்கேற்றி வைத்து கந்தசஷ்டி கவசம் படிப்பது நல்ல பலனை தரும். அடுத்தது மிதுனம். ராசியில் குரு வந்து அமர்ந்திருக்கிறார். அவருடைய ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் பல அற்புதங்களை செய்யும். துன்பங்களை குறைக்கும், கஷ்டங்களை தடுக்கும். 10இல் சுக்கிரன் உச்சம். சகாயஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். மிக முக்கிய இடங்களான 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் 9ஆம் இடமும் பலப்படுகிறது. தொழில் முன்னேற்றம் உண்டு. பாகியஸ்தானத்தில் சனி, ராகு இணைந்திருப்பதும் சனி ஆட்சி பெற்றிருப்பதும் சிறப்பான பலன்களை செய்யும். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்கள் சிறப்பான நன்மையை பெறுவார்கள். அவர்கள் எதிர்பார்த்த பதவி கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. விரயஸ்தானத்தில் சூரியன், புதன் இணைந்திருப்பது சிறப்பல்ல. நரம்பு மற்றும் எலும்புகளில் தொல்லைகள் அதிகரிக்கலாம். மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். பொருள் விரயம் உண்டு என்பதால் அதிக கவனம் தேவை. சந்திராஷ்டமம் 17/5/2025 காலை 11:51 முதல் 20/5/2025 காலை 7:22 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: நரசிம்மர் வழிபாடு நன்மை தரும். அடுத்தது கடகம். ராசிக்கு 12இல் குரு இருந்தாலும் சுகராசியை பார்க்கிறார். சுகராசிக்கு உரிய சுக்கிரன் பாகியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே வீடு வாங்கும் யோகம் உண்டு. மனை வாங்கி இருந்தால் வீடு கட்டும் யோகமும் உண்டு. எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுக்கும் திட்டங்கள், முயற்சிகள் வெற்றி பெறும். 11இல் சூரியன் புதனோடு இணைந்திருக்கிறார். இது அற்புதமான யோகம். தனாதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதும் லாபஸ்தானத்துக்குரிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதும் அஷ்டம சனியோடு இணைந்த ராகுவின் தாக்கத்தை குறைக்கும். மகிழ்ச்சியை அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். தந்தை வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் கூடும். 2இல் அமர்ந்த கேது பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் சில குழப்பங்களை தரலாம். ஆனால் அவைகளை கொஞ்சம் நிதானமாகவும் புத்திபூர்வமாகவும் அணுகினால் அந்த பிரச்சனைகளே உங்களுக்கு லாபமாக மாறிவிடும். பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. உங்கள் பேச்சு
தவறாக எடுத்துக்கொள்ளப்படும். சந்திராஷ்டமம் 20/5/2025 காலை 7:23 மணி முதல் 22/5/2025 பகல் 11:56 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்கள். அடுத்தது சிம்மம். ராசிநாதன் சூரியன் புதனோடு இணைந்து கர்மராசியில் பலம் பெற்றிருக்கின்றார். அந்த ராசிக்குரிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் தொழில் ஸ்தானத்தின் பலம் கூடுகிறது. அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். செய்யும் தொழில்களில் முன்னேற்றமும் லாபமும் அதிகரிக்கும். உத்தியோக நிமித்தமான இடப்பெயர்ச்சிகளும் உண்டு. ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும் இடத்தை விட்டு மாற வேண்டும் என்று நினைப்பீர்கள். அதற்கான சூழ்நிலை அமையும். இவை எல்லாவற்றையும் விட குரு உங்கள் லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து உங்கள் சப்தமஸ்தானத்தையும் பஞ்சமஸ்தானத்தையும் பலப்படுத்துகின்றார். சுக்கிரன் அஷ்டமத்தில் இருப்பதால் சில சந்தோஷமான தருணங்களும் நட்புகளும் விருந்து உபச்சாரங்களும் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. அஷ்டமத்தில் செவ்வாயின் பார்வை இருக்கிறது. 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் நினைத்தது போல சில நேரங்களில் நடக்காமல் வேறு மாதிரியாக நடக்கும் என்பதால் கவனம் தேவை. சகோதர உறவுகளில் கவனம் தேவை. 22/5/2025 காலை 11:57 மணி முதல் 24/5/2025 பிற்பகல் 1:37 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: அம்பாளை வணங்குங்கள். அடுத்தது கன்னி. ராசிநாதன் புதன் பலமாக இருக்கின்றார். ராசிக்கு 9ல் அவர் அமர்ந்திருப்பது சிறப்பு. 11ல் செவ்வாய் இருப்பதும் நன்மையை செய்யும். தன குடும்பாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று ராசியை பார்ப்பதும் பலம். தடைகள் நீங்கி தொழில், வணிகம், குடும்பம் எல்லாவற்றிலும் முன்னேற்ற ஒளி கிடைக்கும். தாமதங்கள் விலகி போகும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். 6ல் சனி ராகு இணைந்திருப்பதும் உங்களுக்கு பல நன்மைகளை செய்யும். 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். தவிர்க்க முடியாத இடப்பெயர்ச்சி உண்டு. அதே நேரத்தில் அவருடைய பார்வை உங்கள் தனராசியில் பதிவதால் பொருளாதார ஏற்றம் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. புதிய வரவுகளும் உண்டு. சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். நீரிழிவு நோய், கண் நோய்கள் அதிகரிக்கலாம். பெண்களால் சில பிரச்சனைகள் வரும் என்பதால் ஜாக்கிரதையாக பேச வேண்டும். 12ல் கேது இருப்பதால் மருத்துவ செலவுகள் சற்று அதிகரிக்கும். சூரியன் 9ல் இருப்பதால் தந்தை வழி உறவுகளில் கவனம் தேவை. பரிகாரம்: தினமும் விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமியை வணங்குங்கள். காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். அடுத்தது துலாம். இதுவரை அஷ்டமத்திலிருந்த குரு பாக்கியஸ்தானத்திற்கு மாறி உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பு. வேறு சில கிரக நிலைகள் சாதகம் இல்லாமல் இருந்தாலும் குருவினுடைய ஸ்தான பலத்தாலும் பார்வை பலத்தாலும் துன்பங்கள் வந்தாலும் கூட சமாளித்து விடலாம். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களோடும் உறவினர்களோடும் ஏற்பட்ட மனத்தாங்கல்கள் மாறும். பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகள் பலன் தரும். பொது வாழ்வில் உள்ளவர்கள் கௌரவம் பெறுவார்கள். உபரி வருமானம் வரும் வழியும் உண்டு. அஷ்டமத்தில் சூரியனும் புதனும் ஒன்றாக கூடியிருக்கிறார்கள். அது சாதகமான அமைப்பு அல்ல. அரசாங்க பிரச்சனைகள் வரலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அரசாங்க விஷயங்கள் நிராகரிக்கப்படலாம் அல்லது தாமதமாகலாம். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். யோசிக்காமல் செய்த ஒரு காரியம் மிகப்பெரிய பின்னடைவை தரும். கவனம் தேவை. பிறரை நம்பி வார்த்தைகளையும் விட வேண்டாம். வாக்குறுதியும் தர வேண்டாம். பரிகாரம்: ஒருமுறை குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து வாருங்கள். அடுத்தது விருச்சிகம். அஷ்டம லாபாதிபதியான புதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். அவரோடு சூரியனும் இருக்கிறார். சின்ன சின்ன அலைச்சல் இருந்தாலும் கூட புதன் நல் உறவை வளர்ப்பார். நல்ல நண்பர்களை பெற வைப்பார். அவர்களது ஆலோசனைகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு பயன்படும். இதுவரை உங்கள் 7ஆம் இடத்தில் இருந்த குரு அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுவதால் சில முன்னேற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டியிருக்கும். அவருடைய ஸ்தான பலத்தை விட பார்வை பலத்தால் பொருளாதாரம் பலம் பெறும். எடுத்த முயற்சிகள் வெற்றி தரும். 5ல் சுக்கிரன் உச்சமடைந்திருப்பதால் வீடு, வாகனம் வாங்குவதும் மாற்றுவதும் நடைபெறும். பிள்ளைகளின் முன்னேற்றத்தால் பெருமை உண்டு. பூமி விற்பனையால் லாபம் உண்டு. அலைச்சலை குறைத்துக் கொள்ள வேண்டும்.
உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளால் சில நெருக்கடிகள் உருவாகலாம். ராசிநாதன் பாகிஸ்தானத்தில் இருந்தாலும் பலம் குறைந்திருப்பதால் நீங்கள் நினைத்ததற்கு மாறான நிகழ்வுகள் நடைபெறலாம். பரிகாரம்: சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றவும், நன்மைகள் நடக்கும். அடுத்தது தனுசு. இதுவரை ராசிநாதன் பலம் குறைந்திருந்தார். இப்பொழுது சப்தமஸ்தானத்தில் வந்து ராசியை பார்ப்பது நல்லதுதான். நினைத்த எண்ணங்கள் நிறைவேறும். 6ல் சூரியன் பலமாக இருப்பதால் அரசாங்க காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. 3ல் சனி ராகு இணைந்திருக்கிறார்கள். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். புதிய தொழில்களிலும் வருமானம் வரும். வழக்குகள் சாதகமாக அமையும். 6ல் புதன் அமர்ந்திருப்பதால் யோக நிலை கூடி சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். குரு 7ல் இருந்தாலும் கூட அவர் கேந்திராதிபதி தோஷத்தில் இருப்பதால் கணவன் மனைவி உறவுகளில் கவனம் தேவை. கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கு தோதாக புதன் 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். புத்திசாலித்தனம் என்று செய்யும் காரியங்கள் சில நேரம் எதிர்மறை பலன்களை தரும். அஷ்டம செவ்வாயால் சகோதர உறவுகள் சிக்கலாகும். உணர்ச்சி வசப்பட்டு காரியத்தை கெடுத்துக் கொள்ள வேண்டாம். பரிகாரம்: 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் காலை நீராடிவிட்டு கந்தசஷ்டி கவசம் படியுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அருகிலுள்ள முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். அடுத்தது மகரம். இப்போதைக்கு உங்களுக்கு சாதகம் செய்யக்கூடியது சுக்கிரன் மட்டுமே. அவர் 3ல் உச்சம் பெற்றிருப்பது சிறப்பான பலனை தரும். இதுவரை உங்கள் ராசிக்கு 5லிருந்து உங்கள் ராசியை பார்த்த குரு 6ஆம் இடத்துக்கு மாறுகின்றார். 12க்குரியவர் 6ஆம் இடத்தில் மறைவதால் சில எதிர்பாராத நன்மைகள் உண்டு என்றாலும் குருவின் ஸ்தான பலத்தை விட பார்வை பலத்தால் 2ஆம் இடத்தில் இருக்கும் சனி ராகுவின் தீய பலன்கள் கட்டுப்படுத்தப்படும். தொழில் வளம் முன்னேற்றமாக இருக்கும். அதிகார பதவியை எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும். நட்புகள் கை கொடுக்கும். எதிர்பாராத சில கஷ்டங்களும் அவமானங்களும் ஏற்படும். சூழல்களும் உண்டு. எதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம். சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் நீசமடைந்திருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சனி ராகு செவ்வாய் பார்வை இணைவு நல்ல பலனை செய்யாது. குடும்பத்தில் குழப்பங்கள் வரலாம். கவனம் தேவை. 17/5/2025 முதல் 20/5/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். ராசிக்குள் சந்திரன் நுழையும் வேளையில் காரமான பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அருகிலுள்ள புற்றுமாரியம்மன் கோயிலுக்கு சென்று வணங்கி வாருங்கள். அடுத்தது கும்பம். இதுவரை பல்வேறு சங்கடங்களில் இருந்த கும்பராசி நேயர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும் வகையில் குரு 5ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். அதனால் ராசியில் இருக்கும் சனி ராகு தோஷங்கள் குருவின் பார்வையால் குறையும். மற்றும் பாகிஸ்தானத்தில் குரு பார்வை விழுவதால் படிப்படியாக துன்பங்கள் குறைந்து வெளிச்சம் வரும் காலம் தோன்றிவிட்டது என்று நினைத்து கொண்டு செயல்படுங்கள். ஆரோக்கிய பிரச்சனைகள் சீராகும். இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும். பக்தி அதிகரிக்கும். 2ஆம் இடத்தில் பாக்யாதிபதி உச்சமடைந்திருப்பதால் நினைத்தது நிறைவேறும். பொருளாதார முன்னேற்றமும் உண்டு. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஜென்மச்சனி ஜென்ம ராசியில் ராகு போன்றவை இருப்பதால் எப்படி இருந்தாலும் சின்ன சின்ன இடையூறுகள் இருந்து கொண்டே இருக்கும். முழுமையான நலம் பெற இன்னும் சில காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும். 7ஆம் இடத்தில் கேது இருப்பதால் கணவன் மனைவி உரசல்கள் அவ்வப்பொழுது தலை தூக்கும். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. பரிகாரம்: நவகிரக சன்னதியில் விளக்கு போட்டு வாருங்கள். மேலும் வயதானவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அடுத்தது மீனம். இதுவரை ராசிநாதன் 3ஆம் இடத்தில் மறைந்திருந்தார். இப்பொழுது அவர் மிதுன ராசிக்கு மாறுவதால் சதுர்த்த கேந்திரம் கிடைக்கிறது. அங்கே தனித்திருப்பதால் கேந்திராதிபதி தோஷமும் உண்டு. ஆனால் அவருடைய பார்வை சில நல்ல பலன்களை தரவே செய்யும். தொழில் முன்னேற்றமாக நடைபெறும். 3ஆம் இடத்தில் சூரியன் பலமாக இருப்பதால் அரசாங்க காரியங்கள் சித்தியாகும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். பரீட்சைகளில் தேர்ச்சி பெறுவீர்கள். வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு கிடைக்கும் காலம் வந்துவிட்டது. 6ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருப்பதால் உங்கள் எண்ணங்களை பூர்த்தி செய்து தருவார். ராசியில் சுக்கிரன் உச்சத்தில் இருப்பதால் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும்.
பயணங்கள் அதிகரிக்கும். சில நேரங்களில் அவசரப்பட்டு காரியத்தை செய்துவிட்டு அவஸ்தைப்படுவீர்கள். அவ்வப்பொழுது குடும்பத்தில் குழப்பங்கள் வந்து சுகம் குறையும். கவலைகளால் சோர்வடைவீர்கள். முன் யோசனை இல்லாமல் அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். 22/5/2025 முதல் 24/5/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். ராசிக்குள் சந்திரன் நுழையும் வேளையில் காரமான பதார்த்தங்களை அறவே தவிர்க்க வேண்டும். பரிகாரம்: லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள். பிரதோஷ காலத்தில் அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.